இங்க பாருங்கப்பா. கணக்கு பார்த்துட்டே இல்லையாப்பா? பார்த்துட்டேன்ப்பா. இன்னைக்கு அக்கவுண்ட் கொஞ்சம் இடிக்குது. இடிக்குதுன்னா கொஞ்சம் தள்ளி நிக்க வேண்டியதானா? உன் ஜோக்குக்கு நான் நாளைக்கு சிரிக்கிறேன். நீ சொல்லுப்பா. பா 1100 ரூபாய் கடை கணக்குல குறையுதுப்பா. ஏய் நல்லா பாத்தியாடி? பாத்துட்டேம்மா. அரசி, நான் வேணும்னா ஒரு தடவை பார்க்கவா? இல்ல அண்ணி, நான் 3 தடவை பாத்துட்டேன். சரி விடு. 1100 ரூபா தானே, பாத்துக்கலாம். சொந்தமா தொழில் தொடங்கணும் உடனே 1100 ரூபா ஒரு விஷயமே இல்லாம போச்சு உனக்கு. கொடுமடா. இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறதா சொன்னீங்க, அப்புறம் எதுக்கு இந்த கடை கணக்கெல்லாம் போட்டு குழப்பிக்கிட்ட? அதானே மாப்பிள்ள, நீ ஃப்ரீயா விடு. என்ன அதானே? என்னடா அதானே? அப்போ ஒருவேளை இந்த பணத்தை நீங்க எடுத்துருப்பியோ? ஐயோ மச்சான், என்னது நானா? அப்புறம் இல்லைடா, இவன் தான் அடிச்சிருப்பான். மூலிகை பாரு சொல்ற, எடுத்தே இல்லையா? அண்ணா, இவங்க எதுக்கு கடை பணத்தை எடுக்க போறாங்க? ஆடா, இவனை பத்தி உனக்கு தெரியாதுப்பா. மச்சான், ஏதோ டீ செலவுக்காக 5 ரூபாவோ இல்லை 10 ரூபா அந்த மாதிரி எடுப்பேன். 1100 ரூபா நான் எப்படி மச்சான் எடுப்பேன்? அப்பா, மாமாலாம் எடுத்துருக்க மாட்டாருப்பா. ஏடா, அப்போ அந்த பணம் எங்கே போச்சு? அப்போ அந்த பணத்துக்கு கையால் 3 சேர்த்து ஓடி போச்சா? என்னங்க என்னங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. நாளைக்கு கடைக்கு போய் இன்னொரு தடவை கணக்கு பாருங்க. இருடி, ஏங்க எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். சரவடி என்னை கேட்காம கல்லாவில் 1 ரூபா கூட எடுக்க மாட்டேன். அப்போ இவன் தான் எடுத்துருக்கானே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பழனி அப்படிலாம் செய்ய மாட்டான். நம்ம வீட்டில் திருட்டு புத்தி வச்சிருக்கிறது 2 வீடு தான். ஒன்று உன் தம்பி யாரு, இன்னொருத்தையும் உன் கடைசி மையன். பா, நான் தான் கடை பக்கம் வரதே இல்லையே. நீ கடைக்கு வரல, இவ எடுத்துருப்பேன்னு சொல்றல, விடுங்கடா. மச்சான், நான் இன்னைக்கு கல்லா பக்கமே போல. இன்னைக்கு கல்லால பூரா மயிலும் மயிலோட அப்பாவும் தான் உட்காந்துருந்தாங்க. அப்ப மயிலும் ஜமதி எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்றியா? ஐயோ, நான் யார் எடுத்தாங்கன்னு சொல்ல வரல, நான் எடுக்கலன்னு தான் சொல்றேன் மச்சான். ஏலே, நீ என்ன சொல்லு, உன்னையெல்லாம் அப்படி சீக்கிரம் நம்ப மாட்டேன்டா நான். என் ஆத்தா மேல சத்தியமா நான் எடுக்கல மச்சான். டேய், ஏய் வாய்க்கல் கூட பாத்தடி உன பாவம் அவங்க அம்மா. இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு தாண்டா அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்த்தேன்டா. அவங்க மேலே போய் சத்தியம் பண்ணிக்கிட்டு. ஏன்னா நான் சொல்றது உண்மை மச்சான், நம்புங்க. சரிடா, நீ எடுக்கல, நான் ஒத்துக்கிறேன், போதுமா? ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்த கணக்கு அடிக்கிறதுக்கு நீ தான் காரணமாக இருப்ப. அது எப்படி? அது எப்படியா? ஏழை, இவன் கணக்கு ஏதாவது தப்பா எழுதி வச்சிருப்பான்டா.
வாடிக்கையாளர் கொடுக்காத பணத்தை கொடுத்த மாதிரி எழுதி வச்சிருக்கேன். இல்லாட்டி வியாபாரி யாருக்காவது கொடுத்த பணத்தை கணக்குகள் தான் மறந்துருக்கேன். சரி, என்னமோ ஒன்று. அவன் யோசிச்சு காலையில சொல்லுவாங்க. இப்போ அதை பற்றிலாம் எதுவும் பேச தேவையில்லை. இங்கே வேறு இப்படி சும்மா 500, 1000, 2000, 3000 மட்டும் கடை கணக்கில் காசு காணா போய்க்கே இருந்துச்சுட்டு வையே, தொழில் விளங்கிடும். ஷோ போதுங்க, சும்மா பேசினதையே பேசாதீங்க. ஏங்க, நான் என்னைக்காவது வீட்டு விஷயம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேனாங்க? அதே மாதிரி கடை விஷயத்தையும் நீங்கள் வீட்டில் கொண்டு வராதீங்க. நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன், வாங்க சாப்பிட்லாம். இப்போ குடிச்சதெல்லாம் போதும், எடுத்துகிட்டு போய் உள்ளே வைங்க. நீ ஒரு பக்கம் கத்தாத, போங்க. டேய் பழனி, இத பாருடா. அவர் பேசினதை மனசுல எடுத்துக்காத, புரியுதா? மாமா, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. சொல்லுடா மாமா. மாமா, ஃபீல் பண்ணுறீங்களா? சேச்சே, என்னைக்காவது ஒரு சம்பவம் நடந்தால் ஃபீல் பண்ணலாம். தினைக்குமே நடக்கிற சம்பவத்துக்கு என்னத்தை போய் ஃபீல் பண்ணுறது? ஃபீல் பண்ணாதீங்க மாமா, ஒன்றும் ஆயிருக்காது, காலைல பார்த்துக்கலாம். சரி, நீ என்னமோ சமைச்சு சுட சுட கொண்டு வந்து கொடுப்பேன்னு ஹாலில் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீ என்னடா கும்பகர்ணி மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்க? சமைக்கலாம் தான் வந்தேன், அசதியில் அப்படியே தூங்கிட்டேன். என்ன சமைக்கலான்னு வந்த? உப்மா. உப்மாவா? ஆமா, நம்ம 2 பேருக்கும் வேற என்ன சமைக்கிறது? நம்ம வீட்டில் மாதிரி சிக்கன் சூப்பு, மட்டன் சுக்கா அப்படி இப்படின்னு என்னைய செய்ய சொல்றீங்களா? அவ்வளோலாம் நான் செய்ய சொல்லவே இல்லை உன்னை. ஒரு இட்லி, தோசை, இல்லைன்னா சப்பாத்தி, அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம்ல? நீங்க நான் 2 பேர், அதுக்கு ஒரு 100 கிராம் மாவு எடுத்து அதை உருட்டி திரட்டி சப்பாத்தி பண்ணி அதுக்கு தனியா ஒரு கிரேவியை பண்ணி, அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. அதுவும் ஒரு 3-4 பேராவது இருந்து சேர்ந்து சமைச்சு பழகிட்டோமா? இப்படி தனியா ஒத்தையில நின்று சமைக்கிறதுக்கெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. நீ என்ன எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்க? நான் ஒன்னும் காரணத்தை உருவாக்கி சொல்லலையே, இருக்கிறதானே சொல்லிட்டு இருக்கேன். அந்த வீட்டுல இல்ல வேணாம், அந்த வீட்டுக்கு அதையே வேணாம். நீ உப்மாவே பண்ணி கொடு, நான் சாப்பிட்டுக்கிறேன். ஏங்க, உப்மா சமைக்கிறதுக்கும் முடியலங்க, எனக்கு தெம்பும் இல்லை. நீங்க பேசாம கடையில வாங்கிட்டு வந்துடுறீங்களா? ஏய், எப்பயாவதுனா பரவாயில்ல, எப்பயுமே கடையில் வாங்கி சாப்பிட்டா உடம்புக்கு என்னத்துக்கு ஆகுறது? அதெல்லாம் யோசிச்சா பட்னியா தான் கிடக்கணும். என்னாலாம் இனிமே உட்காந்து சமைச்சிட்டு இருக்கலாம் முடியாது. ஏய், இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அப்போ ஒன்று பண்ணுவோமா? என்ன பண்ணலாம்? நான் எப்படி உப்மா பண்ணணும்னு சொல்லித்தரேன், நீங்களே செஞ்சிடுறீங்களா? நம்ம கடையிலேருந்து, சாரி, உங்க அப்பா கடையிலேருந்து சரவண மாமா மளிகை பொருள்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்தார்ல, அதில் ரவை பாக்கெட் இருக்கிறத பார்த்தேன். அதில் 1 டம்ளர் போட்டால் போதும் நம்ம 2 பேருக்கும். எடுத்து போட்டு செஞ்சிடுறீங்களா? எனக்கு சமைக்கலாம் வராது மீனா. அப்படின்னா வெளியே போய் வாங்கிட்டு வந்துருங்க.